முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் கைது. நாமலின் இல்லத்தில் இன்று நடந்த விசேட பிரார்த்தனை. கண்டியில் வெடிகுண்டு அச்சுறுத்தல், விசேட அதிரடி படையினரால் சோதனை. டிசம்பர் 29 முதல் மழை அதிகரிக்கும், வளிமண்டலவியல் திணைக்களம். தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் கைது. மீண்டும் ஒரு சூறாவளி அபாயம், வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. பாராளுமன்ற யாழ் மாவட்ட உறுப்பினர்களால் குழப்பம். கையீட்டு விகாரைக்காணி உரிமை விவகாரம், அனூர் அரசின் நடவடிக்கை. டிட்வா புயல் பேரிடரால் கிழக்கில் 33,640 விவசாயிகள் பாதிப்பு. இலங்கை விவகாரத்தில் வெளிநாடுகளின் வகைப்பாக்கத்தை முழுமையாக நிராகரிக்கவில்லை GL பீரிஸ். துப்பாக்கி மீட்கப்பட்ட விவகாரம் ஒன்று தொடர்பில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். தனது தனிப்பட்ட துப்பாக்கியை திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் பாதாள உலக குழு உறுப்பினர்களிடம் கையளித்த சம்பவம் தொடர்பாக அவர் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். டிசம்பர் 29 முதல் அடுத்த சில நாட்களில் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து மக்கள் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை போலீசார் ஜனவரி 1, 2025 முதல் நாடு முழுவதும் நடத்திய சோதனை நடவடிக்கைகளின் போது மொத்தம் 2341 துப்பாக்கிகளை பறிமுதல் செய்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்டதில் 73 T56 துப்பாக்கிகள், 59 ரிவால்வர்கள் மற்றும் 2126 பிற துப்பாக்கிகள் அடங்கும். இதற்கிடையில் சோதனை நடவடிக்கைகளில் 1793 கிலோகிராம், 139 கிராம் ஹெரோயின், 3683 கிலோகிராம், 163 கிராம் கிறிஸ்டல் மெத்தம்பெட்டமைன் மற்றும் 16,686 கிலோகிராம், 62 கிராம் கஞ்சா உள்ளிட்ட பெரிய அளவிலான போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 37 கிலோகிராம், 199 கிராம் கொக்கைன் மற்றும் 746 கிலோகிராம், 673 கிராம் ஹாஷிஷ் ஆகியவையும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. இதேவேளை இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கைகளின் பொழுது 7,90,461 நபர்கள் சோதனை செய்யப்பட்டனர். இந்த நடவடிக்கைகளின் விளைவாக பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 6,641 சந்தேக நபர்களும், நிலுவையில் உள்ள பிடியாணைகளுடன் 73,634 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்றைய தினம் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே கடுமையான வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. ஒரு கருத்து என்னன்னா, இது டிசிசி சேர்மன்மாருக்குள்ளதான இந்த தகவல்களை தனியாக பிழையினது டிசிசி சேர்மன்மாரும் இதில் தலையிட்டிருக்கணும் இந்த புயலுக்கு பிறகு. நாங்கள் அதை தவிர்த்து தனியே உத்தியோகர்களாக கூட ஒரு அம்சம் உங்களோட பார்க்கலன்னு சொல்லாமல் தற்செயலாக இதில் இனி நாங்கள் விவாதத்தை உட்படுத்தாமல் தயவு செய்து கலைக்க விடும். முதலாவது நீங்க இந்த குட்டி நாள் வாங்கி கொண்டு குட்டி நாய் பெரிய மரியாதை கொடுத்து தவறு ஒரு பாராளுமன்ற போய் குட்டி நாள் பெரிய நாயன் பொறுமையாதான் இருக்கும். இவ்வளவு நேரம் பொறுமையாதான் பார்ப்போம். பொறுமைக்கு அளவு இருக்கும். சும்மா அமைச்சர் இல்ல ஒரு கொழும்புல கோட் போடுறதுக்கும் வேண்டிய இங்க வேண்டிய அப்படி டிசிக்கு
கதைங்க இங்க என்ன கதை ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளும் தலைமையில மக்கள் இந்த தமிழக மக்கள் தாய்நாட்டு பேசுற அப்படி அதே இந்த பிரதேச உறுப்பினர்கள் அப்படி அவ்வளவு கைநாட்டில இல்ல எனக்கா தெரிய வேலையில நான் சொன்னேன் இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர் யாருமே இந்த நாய் அதிகம் கலைக்கிறாங்க சொன்னேன் இதெல்லாம் 10 மணி நேரத்தில் பாராளுமன்ற நேரம் மத்திய தொட்டா யாருக்கு சொன்னது இல்ல இல்ல எப்பவுமே குழப்பது சாரத்தையும் குழப்பது ஒன்றுமே தெரியாது அது என்ன இருக்கு வாசி அவனுக்கு கலைக்கிறான் இல்லை நான் படிக்கிறேன் நான் கைநாட்டு இல்லை நான் ஐயா அமைச்சர் இந்த வடக்கு மாசம் வாக்கை அரசியல் கொடுக்க மாட்டேன் வாக்கை அரசியல் கொடுக்க மாட்டேன் எடுத்து கொடுக்குறது ஐயா வணக்கம் ஐயா கொஞ்சம் எங்க மக்கள் குரலுக்கு சொல்லி விடுங்க ஐயா மக்கள் குரலுக்கு சொல்லி விடுங்க நீங்கள் எங்களோட சண்டை அங்கே வச்சு கொள்ளுங்க நாங்கள் வந்து மக்களுடைய பிரதிநிதிகள் எங்களுக்கு எவ்வளவு துறையோட வந்திருக்கிறோம் ஐயா எங்க கொஞ்சம் சத்தத்தை குறையுங்க ஏன்னா எங்களாதான் நீங்க வந்து நீங்க சண்டை பிடிக்கல நாங்க கடத்தொழில் கொஞ்சம் பே பண்ணுவோம் ஐயா ஐயா என்னன்னா நாங்க கடத்தொழில் மாவட்ட கூட்டுறவு சம்மேளனம் எங்களுக்கு வந்து என்ன சொன்னால் இந்த இந்திய நிலுவை படகினால வந்து எங்களோட தொழிலாளிகளின் படகுகளும் உபகரணங்களும் மற்ற வளங்களும் அழிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை காலம் எங்களுக்கு எந்த ஒரு அதாவது தீர்வும் இல்லாமல் நிற்கிறோம். நாங்கள் இதுவரைக்கும் முன்னுக்கு போராட்டம் நடத்தினாங்க, அதுக்கு மகேரவர்கள் கொடுத்திருக்கிறோம். ஐயா நீங்க சண்டை பிடிக்காம விஷயங்களை கலைச்சவங்க ஆளுநரை சண்டை பிடிக்காங்க. எங்களுடைய பிரச்சனை கேட்டுட்டு நீங்க சண்டை பிடிக்கணும். அது சரி, நீங்க அடிபடுறீங்களா? இந்த பிரசங்கத்தை பார்த்துட்டு சண்டை போடுமா சொன்னது போல இந்த சுத்தரிக்கையில எந்த விதமான நினைப்ப தன்மையும் இல்லை. அந்த வைத்தியசாலையில் இருக்க ஒரு நாள் கூட வந்து காப்பி அங்கெல்லாம்
தெளிப்படை வைத்தியசாலை பற்றி கலைக்க முதல் கடுமையான கோபப்பட்டால் 100 நாள் ஆயுள் இது உண்மையான ஏனெனில் பொது வைத்தியசாலையில வந்து எங்கள வயதானவர்கள் திடீரென்று ஸ்ட்ரோக்கால தினசரி வராங்க. முக்கியமா யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு தையெட்டி பகுதியில் பிகாரை அமைந்துள்ள காணியின் உரித்து தொடர்பில் ஆராய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக புத்த சாசன மத மற்றும் கலாச்சார பிரதி அமைச்சர் கமகதில திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனின் தலையீட்டுடன் இதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். புத்த சாசன மத மற்றும் கலாச்சார பிரதி அமைச்சர் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போது இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நீதியான தீர்மானத்தை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தையெட்டி விகாரை அமைந்துள்ள காணி தொடர்பான சர்ச்சை தற்பொழுது தீவிரமடைந்துள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். இந்த நிலையில் பிரச்சினையை சுமூகமாக தீர்ப்பதற்கு அரசாங்கம் தலையீடு செய்துள்ளதாகவும் கமகேதர திசாநாயக்க தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு கையடக்க தொலைபேசிகளில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெல்லிப்பளை போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் பிரதேச சபை உறுப்பினர்கள் 4 உட்பட பலர் சேர்ந்தே குறித்த கொலை மிரட்டலை விடுத்துள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மல்லாக்க முகவரியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் கட்சி அலுவலகத்துக்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நேற்று முன்தினம் அதாவது 24ஆம் தேதி 119 அழைப்பின் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 2 தொலைபேசி எண்களில் இருந்து கொலை மிரட்டல் வந்ததாக தெல்லிப்பளை காவல்துறை பொறுப்பதிகாரிக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அடையாளம் தெரியாத 2 நபர்களிடம் இருந்து தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் வலி தெற்கு பிரதேச சபையின் 4 உறுப்பினர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்களையும் அளித்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். டெத்பா புயல் மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக கிழக்கு மாகாணத்தில் மொத்தமாக 21,372 ஹெக்டேர் நிலப்பரப்புகளைச் சேர்ந்த 33,640 விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண விவசாய பணிப்பாளர் MS ரினூஸ் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட நெற்பயிர்ச்செய்கைக்கான அழிவுகள் மற்றும் அதற்கான நஷ்டஈடுகள் வழங்கப்பட்டமை தொடர்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில்,
கிழக்கு மாகாணத்தில் மொத்தமாக 21,272 ஹெக்டேயர் நிலப்பரப்புகளை சேர்ந்து 33,640 விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட அடிப்படையில் பார்க்கின்ற போது திருகோணமலை மாவட்டத்தில் 15,389 ஹெக்டேயர் பரப்பளவை கொண்ட 23,516 விவசாயிகளும், மட்டக்களப்பில் 2,961 ஹெக்டேரை சேர்ந்து 5,009 விவசாயிகளும், அம்பாறையில் 2,922 ஹெக்டேரை சேர்ந்து 5,115 விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரைக்கும் சுமார் 3,190 மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினர். இலங்கை விவகாரத்தில் இந்தியா, நோர்வே உள்ளிட்ட நாடுகளின் செயற்பாடுகள் தொடர்பாக விமர்சனங்கள், அதிருப்திகள் காணப்பட்டாலும் அந்த விமர்சனங்களை செய்தவர்கள் கூட வெளிநாடுகளின் வகிபாகத்தை முழுமையாக நிராகரிக்கவில்லை என முன்னாள் அமைச்சரும் தகைசார் பேராசிரியருமான GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசியலின் சமாதான பேச்சுவார்த்தை காலகட்டத்தின் நிகழ்வுகளை ஆராய்ந்து GL பீரிஸ் அண்மையில் எழுதி வெளியிட்ட இலங்கை அமைதி செயல்முறை ஒரு உள்பார்வை எனும் நூலிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த நூலில் யுத்தம் பெருமளவில் பாதித்த தரப்பினராக பெண்களே உள்ளனர். மிகுந்த வேதனைக்கும் மன அழுத்தத்துக்கும் மத்தியில் அவர்களின் வாழ்க்கை வெகுவாக மாற்றமடைந்தது. ஆண்கள் மத்தியில் மரணங்கள் மற்றும் காணாமலாக்கப்படுதல் அதிகரித்தமையானது விதவைகள் தலைமையிலான குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்து அடிப்படை வாழ்வில் மாற்றங்களை வலிந்து திணித்தது. பொருளாதார சுமை அதிகரித்து அடக்குமுறையானது குடும்பங்களை வழிநடத்தும் கட்டாயத்துடன் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அங்கு அதிகரித்தன. பொருளாதார நெருக்கடி மட்டுமே தனித்து அல்லது ஆதிக்கம் செலுத்தும் காரணியாக அங்கு இருக்கவில்லை. முடிவற்ற பரவலான மற்றும் வாழ்க்கையை மாற்றும் தாக்கம் மற்றும் அழுத்தங்கள் ஊடுருவி ஸ்தாபிக்கப்பட்டிருந்த சமூக நடத்தை முறைமைகளை அச்சுறுத்தும் காரணிகளாக அமைந்தன. தேவைகளை கண்டுபிடிப்புகளுக்கான தாயாகின்றன. தைரியம் மற்றும் மீண்டெழும் தன்மைக்கு தங்களை தாங்களே தகுதியானவர்களாக வெளிப்படுத்திக் கொண்ட பெண்கள் துரதிருஷ்டத்தில் இருந்து வாய்ப்பினை அரிதாகவே பயன்படுத்திக் கொண்டனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பாரம்பரிய உறவுகளின் ஆதரவின்றி பெண்கள் புதிய வாழ்க்கை முறையில் கடினமான சவால்களை எதிர்கொண்டனர். பொருளாதார வாழ்வாதாரத்துக்கும் கலாச்சாரம் மற்றும் பண்பாடுகள் தொடர்பான ஆதரவுக்கும் புதிய வழிகளை தேட வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. இவை பாரம்பரியத்தின் அடிப்படையில் உருவான சமூக கட்டமைப்பின் சுமையை குறைப்பதற்கு பதிலாக மேலும் அதிகரிக்கவே வழிவகுத்தன. வாழ்வாதார போராட்டத்தில் பெண்கள் தாம் விரும்பாத பாத்திரங்களையும் ஏற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இதனால் பாரம்பரிய மனப்பான்மை உள்ளவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலான புரிதல் குறைந்ததால் புதிய சிந்தனையுடன் சமூகத்தை மறுசீரமைக்க வேண்டி ஏற்பட்டது. மறுகட்டமைப்பு மற்றும் அணுகுமுறைகளை மறுசீரமைக்கும் முழுமையான செயல்முறைக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்தியா ஒரு முக்கிய காரணியாக இருந்தது. கடந்த நூற்றாண்டின் இறுதி 2 தசாப்தங்களிலும் இலங்கை விவகாரங்களில் இந்தியாவின் கரிசனை அதிகரித்திருந்தது. 1987 ஆண்டின் இந்தியா இலங்கை உடன்படிக்கையில் இது தெளிவாக வெளிப்பட்டது. இது அரசியலமைப்பின் 13வது திருத்தத்துக்கு வழிகோலியது. உள்நாட்டின் சூழ்நிலைகள் இந்தியாவை சமாதான செயல்முறையில் முக்கிய வகிபாகத்தை முன்னகர்த்துவதில் தடுத்த போதிலும் இந்தியா அந்த விடயத்தில் நீடித்த கரிசனையை எப்போதும் காண்பித்திருந்தது. இந்திய அமைதிப்படை மற்றும் பிற நடவடிக்கைகள் குறித்து பரவலான அதிருப்தி காணப்பட்ட போதிலும் இலங்கையில் பெரும்பான்மையினரிடம் இந்தியாவின் உறுதியான பங்கு பற்றலை வரவேற்க வேண்டும் என்ற கருத்து குறிப்பிடத்தக்க அளவில் இருந்தது. நோர்வே மத்தியஸ்தம் வகித்துக் கொண்டு சில நடவடிக்கைகளை விமர்சித்தவர்களும் வெளிநாடுகளின் வகிபாகத்தை முழுமையாக நிராகரிக்கவில்லை. இலங்கையின் சூழலில் வெற்றிகரமான சமாதான பேச்சுவார்த்தைக்கு இதன் சில கூறுகள் அவசியம் என்பதை உண்மையில் உணர்ந்தவை மிகுந்த சுவாரஸ்யமானது என்று உள்ளது. இதுடன் ஜப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jafnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.